நான் திவ்யா துரைசாமி. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, கோவை புதூரில் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் குழந்தைங்கள பார்க்குறதுக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு சடன் விசிட் பிளான் பண்ணலை. சென்னையில் இருக்கிற பிரான்ச் போகலான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் சடனாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு இன்வைட் பண்ணாங்க. சரி உடனே வந்தாச்சு. வந்து பார்த்தா இங்கே குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் என்னென்னும் ப்ளே பண்ண போகிறாங்களாம். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்வமாக பார்க்குறதுக்காக. செம்மையாக ஒரு 15 மினிட்ஸுங்க. என்ன அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நிறைய குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் நமக்கே தெரியாமல் அவங்களுக்கு அவ்வளோ நீட்ஸ் இருக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்னதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் மற்றவங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய விஷயமா கூட இருக்கலாம். ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவாக தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். என்னோடய சைடில் நான் இது வரைக்கும் நான் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் போயிருக்கேன். பட் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் வரதுனால எனக்கே ஒரு மாதிரி நர்வஸாக அண்ட் எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. பட் வந்த உடனே எல்லாம் குழந்தைங்கள பார்த்தோன்னே ஜாலியாகிடுச்சு. எல்லாம் பயங்கரமாக வைப் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ட்ரெண்டிங் சாங்ஸ் தான் போட்டு அவங்களோட தான் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஸோ நீங்களும் முடிஞ்சால் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து விசிட் பண்ணுங்கள். கோவை புதூரில் இருக்குது ட்ரஸ்ட், அண்ட் சென்னையில் கூட இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நானும் பண்ணுறேன். தேங்க்யூ. ஜாலியாக இருக்குது. அதான் இவங்க வந்து என்ன சொல்கிறது, நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நிற்கவே இல்லை. அவ்வளோ பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் மறக்காமல் பண்ணுறாங்க. நான் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு எவ்வளோ மெமரி பவர் இல்லை அப்படி தோணுச்சு. ஸோ ஜாலியாக இருந்தது. நான் அவங்கள ரசித்து நான் எக்ஸைட் ஆகி ஆக்சுவலி நான் பார்த்துட்ருக்கேன். அதான் குழந்தைகளோடு சேர்ந்து உற்சாகமாக நடனம் ஆடி இருக்கிறார் நடிகை திவ்யா துரைசாமி. அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகளினுடைய கல்விக்காக, பாதுகாப்புக்காக நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார். கோவை புதூரில் செயல்பட்டு வருகிறது சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த காப்பகத்தில் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் கல்வி உள்ளிட்ட தேவைகளுக்காக 36 பெண் குழந்தைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் வசித்து வருகிறார்கள். இந்த காப்பகத்தில் நடந்த கலை நிகழ்ச்சியில வாழை, ப்ளூ ஸ்டார், எதற்கும் துணிந்தவன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்கள்ல நடித்து பிரபலமான நடிகை திவ்யா துரைசாமி கலந்து கொண்டு குழந்தைகளோடு ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறார். பெண் குழந்தைகளோடு திவ்யா துரைசாமி சினிமா பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடியது குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கும் சிறப்பு குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு.